விஜய பத்தி 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி இதுக்கப்புறம் விஜய பத்தி எதுவும் நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு 2 பெண்மணிகள் வந்து ஒரு 2 விஷயம் சொன்னாங்க. அதுலேருந்து தான் சரி நம்ம விஜய் பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். முதல் பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருந்தாருப்பா. அவர் பாட்டுக்கு படம் நடிச்சுட்டு இருந்தாரு. இவங்க தேவையில்லாம போய் அவர சீண்டிட்டே இருந்தாங்க. தொல்ல குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதான் அவர் பார்த்தாரு. அரசியலுக்கு வந்து தான் இவங்கள வந்து ஒரு வழி பண்ணணுன்ட்டு தான் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அத பெருசா எடுத்துக்கல. 2வது பெண்மணி வந்து கரூர் சம்பவத்த பத்தி சொன்னாங்க. இவர் கேட்ட இடத்த குடுத்திருந்தா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுப்பா அப்டின்னாங்க. எனக்கு அதனால தான் சரி இத பத்தி பேசணும் அப்டின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். கரூர் சம்பவத்த சொல்லும்போது, அந்த இடத்த குடுத்திருந்தா பரவால்ல, அவர் கேட்ட இடத்த அப்டின்னா, அவர் கேட்ட இடத்த குடுத்தாங்களா இல்லையான்னு இந்த அம்மாவுக்கு தெரியல. இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அவர் கேட்ட இடம் 3 இடத்துல இந்த கரூர் வேலுச்சாமிபுரமும் ஒண்ணு. அந்த இடத்துல தான் அவரு குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம். ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு வீட்ல வந்து ஒரு 10 பவுன் திருட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அக்கம் பக்கத்தில உள்ளவங்கலாம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு போய் விசாரிக்கிறாங்க அந்த வீட்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தா போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த திருடிட்டு போனவன் இருக்கான் இல்லையா? அந்த நகைய திருடிட்டு போனவன். அவன் அந்த ஸ்பாட்ல இருப்பானா? இருக்க மாட்டான்ல. எவ்வளோ தூரம் எஸ்கேப் ஆயி ஓட முடியுமோ ஓடிருவான். சில பேர் அந்த ரொம்ப சைக்கோவா இருக்கிறவன் தான் அந்த இடத்துல வந்து நம்மள பத்தி பேசுறாங்களான்னு பார்ப்பான். இன்டென்ஷனலா திருடுறவன் ஸ்பாட்ட விட்டு எவ்வளோ தூரம் தப்பிச்சு முடியுமோ போயிடுவான். இப்ப அந்த குடும்பத்தில உள்ள அவங்க அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ யாராவது அக்கறை உள்ளவங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து இவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆறுதல் சொல்றாங்க. "ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நகை மீட்டுறலாம்ன்னு" சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த நகைய பறிகொடுத்த அந்த குடும்பத்தினர் வந்து, "நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப" அப்படின்னு இந்த ஆறுதல் சொல்ல வர்றவங்கள்ட்டயே பழி போடுறாங்கன்னா, இவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? இந்த அக்கம் பக்கத்தில உள்ளவங்களே, "இது என்ன இவங்க என்ன சைக்கோவான்னு" கேட்க மாட்டாங்களா? நார்மல் மென்டாலிட்டில உள்ளவங்க, எதார்த்தமா யோசிக்கிறவங்க, ஒரு காமன் சென்ஸ் உள்ளவங்க, இந்த மாரி பேச மாட்டாங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்களே திட்டம் போட்டு இத பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்களா? வந்து கேட்பாங்களா? இதெல்லாம் கூட யோசிக்காம, அவங்க தலைவர் சொல்லிட்டாரு அப்டின்றதுக்காக, ஒரு கல்ப்ரிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி, இவங்க வந்து பழிய தூக்கி யார் மேலயாவது போடுறாங்க அப்டின்னா, இது தற்குறித்தனத்த விட மோசமானது இல்ல, இந்த மென்டாலிட்டி. தற்குறித்தனங்கிறது என்னது? ஒரு விஷயத்த பத்தி அடிக்வேட் நாலெட்ஜ் இல்லாம அத பத்தி பேசுறது. அறியாமை. ஆனா, இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா ப்ளேம் பண்றது. ஒரு விஷயத்துக்கு காரணமானவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்காக, அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளவங்க மேல பழிய தூக்கி போட்டா, அது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி?